ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனல் இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலை குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் ஒயிட் ரைஸோட இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நீங்கள் வடகம் அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வானல் நல்லா சுடு பண்ணிக்கிறேன். சுடு பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பூண்டு இதை சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா நான் வதக்கிக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி வந்துட்டு கருவேப்பிலை கழுவி ஈரம்லாம் இல்லாமல் எடுத்து வச்சிருந்தேன். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அந்த க்ரீனிஷ் கலர் மாறாத அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதே மண் வானல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்து தான் புளிக்குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்க செக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால நுரைச்சி வருது. இதோட ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நான் வதக்கிக்க போகிறேன். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. இதோட வந்துட்டு நான் அரைச்சி வச்சிருந்தேன் கருவேப்பிலை அந்த விழுதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு இதோட சேர்த்துக்க போகிறேன். இதோட வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் புளியை வந்துட்டு நான் ஆல்ரெடி வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் உங்களுக்கு வீணாகவே ஆகாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. ஓரளவுக்கு திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு காய் தேவை அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறிங்க சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு காயெலாம் எதுவுமே சேர்க்காம வெறும் வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கருவேப்பிலை குழம்பு. பாருங்கள், எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் அந்த வத்தல் குழம்பு புளிக்குழம்புக்குலாம் நல்லாயிருக்கும். இதை சூடான சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை நிறைய கிடைக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சின்ன பசங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தனியாக செய்யும்போது கருவேப்பிலை கண்டிப்பாக யாருமே சாப்பிட மாட்டோம், எடுத்து வச்சிருவோம். நீங்கள் இந்த மாதிரி குழம்போட செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைனோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.